நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வெஜ் சால்னா. வெஜ் சால்னா ஹோட்டல்லயும், ரோட்டு கடையிலயும் செய்ற மாரி திக்னஸா, டேஸ்ட்டாவும் நம்ம வீட்ல செய்றப்ப ஏன் வரதில்லன்னா, நெறைய பேர் செய்ற தப்பு இதுதான். நெறைய பேர் நம்ம சால்னா செய்றப்ப திக்னஸா வரணுன்றதுக்காக பொட்டுக்கடல மாவ கரைச்சு ஊத்திருவோம். அப்ப அந்த சால்னாவோட ஒரிஜினல் டேஸ்ட்டே கெட்டு போயிரும். அதுக்கு நம்ம முக்கியமான டிப்ஸ் இந்த வீடியோல சொல்றோம். நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, நீங்களும் அதே மாரி டேஸ்ட்ல சூப்பரான வெஜ் சால்னா செய்யலாம். நம்ம இந்த சால்னாக்கு அரைக்க வேண்டிய ஒரு ஸ்பெஷல் பேஸ்ட் இருக்கு. அதுதான் இந்த சால்னாக்கு டேஸ்ட்டையும், திக்னஸையும் எடுத்துக் குடுக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, நீங்களும் அதே டேஸ்ட்ல செய்யலாம். இப்ப வெஜ் சால்னா செய்றதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துரலாம். இப்ப நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துட்டோம். சால்னா எப்படி செய்யலான்றத பார்த்துரலாம். நம்ம இப்ப கடாய் காய வச்சுட்டோம். 100 ml எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்ப நமக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம 2 பட்டை இலை போட்டுக்கலாம். 2 துண்டு பட்டை போட்டுக்கிறோம். 2 ஏலக்காய், 2 துண்டு கிராம்பு. இப்ப நமக்கு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம போடுற பட்டை, கிராம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தா தான் நமக்கு அதோட வாசம் நமக்கு நல்லாருக்கும். சால்னாவோட டேஸ்ட் நமக்கு நல்லா எடுத்துக் குடுக்கும். இப்ப அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ப நல்லா நீட்டா இந்த மாரி நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம் வந்து போட்டுக்க போறோம். 3 நம்பர். இப்ப நம்ம வெங்காயம் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில நல்லா வதக்குனதுக்கப்புறம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அரைச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்க போறோம். இப்ப நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டோம். அது நல்லா பச்சை வாடை போற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்ப பாருங்க இஞ்சி பூண்டு போட்டோனே வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்ப நம்ம இந்த ஸ்டேஜ்ல தக்காளி 3 தக்காளி நல்லா நீட்டா நறுக்கி வச்சிருக்கோம். அத போட்டுக்கலாம். நம்ம தக்காளி போட்டதுக்கப்புறம் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குவோம். அப்பதான் நமக்கு தக்காளி நல்லா சீக்கிரம் வதங்கி வரும். நம்ம இந்த தக்காளி வதங்குறதுக்குள்ள நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சுக்கலாம். இந்த சால்னாவோட முக்கியமான சீக்ரெட்டே அதுதான். அது எப்படி அரைக்கலான்றத பார்த்துரலாம். நம்ம இப்ப மிக்ஸி ஜார்ல ஒரு 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கோம். அத போட்டுக்கலாம். ஒரு 15 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சிருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கிறோம். மெயினான சீக்ரெட்டே இதுதான். ஒரு 10 முந்திரியும் 1 டீஸ்பூன் கசகசாவும் நல்லா தண்ணீல ஒரு 10 நிமிஷம் நல்லா சுடு தண்ணீல ஊற வச்சிருக்கோம். அப்படி உங்களுக்கு முந்திரி கிடைக்கலன்னா, நீங்க வேர்க்கடல கூட போட்டுக்கலாம். நம்ம பொட்டுக்கடல போட்டோம்னா, அந்த சால்னாவோட டேஸ்ட்டே கிடைக்காது. அதனால தான் இந்த முந்திரி வந்து அந்த ரிச்னஸ் குடுக்கும் சால்னாக்கு. அதனால தான் இப்ப இத போடப் போறோம். இப்ப 10 பல்லு முந்திரியும், 1 டீஸ்பூன் கசகசாவும் சுடு தண்ணீல ஊற வச்சு வச்சிருக்கோம். அத போட்டுக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சுட்டு வந்துரலாம். தேங்காய், அந்த வெங்காயம், சோம்பு எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சுட்டோம். இப்ப எந்த அளவுக்கு அரைச்சிருக்கோன்றத பார்த்துரலாம். இந்த மாரி நம்ம அரைச்சா தான் அந்த சால்னாவோட ரிச்னஸ் ரொம்ப நல்லாருக்கும். டேஸ்ட்டும் நல்லாருக்கும். இதுக்கு பதில் தான் நெறைய பேர் இந்த பொட்டுக்கடல மாவுலாம் கரைச்சு ஊத்துவாங்க. அப்ப நமக்கு சால்னாவோட டேஸ்ட்டே கிடைக்காது. இப்ப இந்த மிக்ஸி ஜார்ல இருக்கத நம்ம ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். நமக்கு இப்ப தக்காளி நல்லா கரைஞ்சு வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நமக்கு நல்லா தக்காளி வதங்கி இருந்தா தான் சால்னாக்கு நமக்கு டேஸ்ட் குடுக்கும். இப்ப நம்ம அடுத்தது என்னென்ன மசாலா சேர்க்கலான்றத பார்த்துரலாம். தக்காளி வதங்கிருச்சு. இப்ப நம்ம அடுத்தது மசாலா ஒண்ணொண்ணா போடுறத பார்த்துரலாம். அடுத்தது 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். அத அப்படியே முழுசா போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்க போறோம். அடுத்தது 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்க போறோம். தனி மல்லித்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்க போறோம். அடுத்தது கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இப்ப இதெல்லாம் நல்லா பச்சை வாடை போற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்ப நம்ம தக்காளி வதங்குனதுக்கப்புறம் மொளகாத்தூள் எல்லாமே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தான் வதக்கணும். ஹை ஃப்ளேம்ல வச்சோம்னா அடி பிடிச்ச மாரி ஆயிரும். மொளகாத்தூள், இந்த மசாலா ஐட்டம்லாம் நல்லா பச்சை வாடை போயிருச்சு. அடுத்தது நம்ம புதினா, கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்ப புதினா நல்லா ஒரு பெரிய கைப்பிடி போட்டுக்க போறோம். அடுத்து கொத்தமல்லி ஒரு கொத்து போட்டுக்க போறோம். இப்ப நம்ம இந்த சால்னாக்கு இந்த புதினா, கொத்தமல்லி தான் அந்த ஒரு நல்ல ரிச் டேஸ்ட்டே குடுக்கும் நமக்கு. நம்ம இப்ப செய்றது வெஜ் சால்னா தான். பட் நான்வெஜ் அளவுக்கு நமக்கு நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இது நல்லா வதங்கிரணும் நமக்கு. இப்ப புதினா, கொத்தமல்லி நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்ட ஊத்திரலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டு நல்லா வதக்கிரலாம் இப்ப. இப்ப இது நல்லா ஒரு பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இது பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் நம்ம கை விடாம கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி அடி பிடிச்சிரும் தேங்காய்லாம் போட்டிருக்கிறதுனால. இப்ப நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட்ட நல்லா வதக்கிட்டோம் பச்சை வாடை போற அளவுக்கு. இப்ப நம்ம மிக்ஸிய அலசுன தண்ணி இருக்கு. அதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விட்டு இறக்கிருவோம். இப்ப நம்ம அலசின தண்ணியோட 1 கப்பு
தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டா நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். சால்னா நல்லா கொதிச்சு நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இதுவே பொட்டுக்கடலாம் அரைச்சி ஊற்றுனோன்னா அதோட டேஸ்ட்டே நல்லா இருக்காது. இப்போ சால்னா நல்லா கொதிச்சிச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சால்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பரோட்டாவோட டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நம்ம இப்போ இந்த பரோட்டாவோட சால்னாவை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த வெஜ் கெட்டி சால்னா பரோட்டாவோட சாப்பிட்றப்ப ஹோட்டல் ஸ்டைல் சால்னா அளவுக்கு ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி வெஜ்ஜு கெட்டி சால்னா உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அபிராமி ஃப்ரம் அபிஸ் செட்டிநாடு ஸ்நாக்ஸ். நாங்கள் எல்லா விதமான செட்டிநாடு பலகாரம் எல்லாம் ப்ரீ ஆர்டர் பேசிஸில் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். கஸ்டமைஸ்டாகவும் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 8248632821.